வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல டெஃபினிஷன் கிளாஸ் பிஎஸ்ஏல 2.1ல ஃபேக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப ஃபேக்ட் அப்படிங்கிறது எதுல டிஃபைன் பண்ணியிருக்காங்க பிஎஸ்ஏல அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2.1ல சப் கிளாஸ் எஃப். சரியா? இதுல தான் ஃபேக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரி, பொதுவாக ஃபேக்ட் அப்படிங்கிறது வந்து நீங்க என்ன உண்மை அப்படிங்கிறத எடுப்பீங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதாவது ஒரு சங்கதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். தமிழ்ல சொல்லணும்னா ஒரு சங்கதி, ஒரு பொருண்மை, இதுதான் வந்து என்னன்னா ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எடுத்துக்கணும். சரி, இதுக்கு என்ன டெஃபினிஷன் கிளாஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பிஎஸ்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட் அப்படிங்கிறது ஃபேக்ட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ். அதில் ஒன்று ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, எனி திங், ஸ்டேட் ஆஃப் திங்ஸ், ரிலேஷன் ஆஃப் திங்ஸ் கேப்பபிள் ஆஃப் பீயிங் பெர்சீவ்டு பை சென்சஸ். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ என்ன அப்படின்னு இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை அதே மாதிரி செகண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செகண்ட் அதிலே ஃபேக்ட்ங்கிறதுலே செகண்ட் கிளாஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனி மென்டல் கண்டிஷன் ஆஃப் விச் எனி பர்சன் இஸ் கான்சியஸ். இது வந்து செகண்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ரெண்டையும் வந்து ஃபர்ஸ்ட் செகண்டை தனிச்சு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்னா, எனி திங். எனி திங் அப்படின்னா என்ன? ஒரு பொருள். இப்போ இங்கே இருக்கு. இப்போ இந்த வந்து லேப்டாப், இது வந்து ஒரு பொருள். இது இருக்கு, இது ஒரு பொருண்மை, இது வந்து ஒரு பொருள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிலை இருக்கு, இது வந்து ஒரு பொருள். ஸோ இப்படி இதுதான் வந்து எனி திங் அப்படிங்கிறது. சரி, இதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பொருட்களினுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்க, அதுதான் வந்து அடுத்த. இது லேப்டாப்புங்கிறது ஒரு பொருள், எனி திங். ஸோ இந்த லேப்டாப்பு இப்போ வந்து ஆன்ல இருக்கு, இது வந்து ஒரு ஃபேக்ட். சரி, இந்த லேப்டாப்பு இப்போ ஆஃப்ல இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட், ஒரு பொருண்மை, ஒரு பொருள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப்ல இன்ஃபர்மேஷன் இருக்கு, இந்தந்த இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வந்து இட்ஸ் ஏ வந்து ஸ்டேட் ஆஃப் திங்ஸ். சரியா? அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரிலேஷன் ஆஃப் திங்ஸ். ஸோ ரிலேஷன் ஆஃப் திங்ஸ்ங்கிறது ஒன்னுக்கு ஒன்று தொடர்புடையது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த லேப்டாப்க்கு பக்கத்துல தான் இந்த சிலை இருக்கு. ஸோ இட்ஸ் எ ரிலேஷன் ஆஃப் திங்ஸ். ஸோ அப்ப என்ன அப்படின்னு சொல்ல வர்றாங்கன்னா, எனி திங், ஸ்டேட் ஆஃப் திங்ஸ், ரிலேஷன் ஆஃப் திங்ஸ், இட்ஸ் எ ஃபேக்ட். அதுக்கு அடுத்த பாயிண்ட் முக்கியமா அடுத்து சொல்ல வர்றாங்க, capable of being perceived by senses. அப்ப சென்சஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்சஸ் நம்மளுக்கு என்ன இருக்கு, நார்மலா வந்து 5 சென்ஸ் இருக்கு இல்லையா? இவையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பிசிக்கல் ஃபேக்ட்ஸ். இப்ப வந்து இதை வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சிலைங்கிறது ஒரு பிசிக்கல் ஃபேக்ட்ஸ், லேப்டாப்ங்கிறது ஒரு பிசிக்கல் ஃபேக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் பெர்சீவ்டு பை சென்சஸ் சொல்றாங்க. சென்ஸ்ங்கிறது அப்ப என்னன்னா, ஒன்னு விஷன், அந்த 5 இது இருக்கு இல்லையா? ஒன்று பார்க்கறது, கண்ணால் வந்து பார்ப்பது, அதே மாதிரி வந்து டச், உணர்வது, அதே மாதிரி டேஸ்ட், வாயால் வந்து டேஸ்ட் பண்றது, அடுத்து வந்து காதால் வந்து கேட்பது, ஹியரிங்கு, அதுக்கு அடுத்து மூக்கால் வந்து அந்த வாடை வந்து இது பண்றது, ஸ்மெல் பண்றது இல்லையா? ஸோ ஸ்மெல், இது எல்லாமே வந்து இட்ஸ் வந்து இதெல்லாம் எதன் மூலமா வருது? பை வே ஆஃப் சென்சஸ். சரியா? ஸோ அப்ப இந்த பொருள், இந்த ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் அல்லது வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் அல்லது ரிலேஷன் ஆஃப் திங்ஸ், இட் இஸ் ஆல் கேப்பபிள் ஆஃப் பீயிங் பெர்சீவ்ட் பை இந்த சென்சஸ். இப்போ வந்து இப்போ உணர்வு, இதை வந்து ஒரு கையில வந்து இது பண்றாங்கன்னா டச் பண்றோம், இது வந்து இட்ஸ் ஒரு ஃபேக்ட். சரியா? அந்த அந்த இடத்துல இருந்து ஒரு வாடை வந்தது அப்படின்னா இது வந்து ஒரு ஃபேக்ட். ஸோ அப்ப இதெல்லாம் எதன் மூலமா நீ வந்து உணர்ற? அந்த இடத்துல ஒரு வாடை வந்துச்சு அப்படின்னு சொல்றத வந்து நீ வந்து உன்னுடைய மூக்கு மூலமா ஸ்மெல் பண்றது மூலமா. இப்ப இந்த இடத்துல பாடி கடந்து ஒரு அலிய வந்து வாடை அடிச்சது,
சரியா? அதே மாதிரி வந்து இப்ப 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்ப அது காதால வந்து நீ வந்து கேட்கிற. ஸோ இட்ஸ் எ ஃபேக்ட். சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நான் வந்து இப்போ ஒரு இதை டேஸ்ட் பண்ணப்ப இதுல ஏதோ விஷம் கலந்துருக்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. ஸோ இது வந்து அப்ப டேஸ்ட். இட்ஸ் ஆல் வந்து பெர்சீவ்டு பை என்ன? சென்சஸ். ஸோ இதுதான் வந்து அப்ப கேப்பபிள் ஆஃப் பீயிங் பெர்சீவ்டு பை சென்சஸ். இது வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு காது கேட்கல, பட் கண்ணு இருக்கு, கண்ணுல வந்து இது பண்றாங்க, பட் ஆனா அவங்களுக்கு காது கேட்கல. காது கேட்கலைங்கிறப்ப வேற ஏதோ வந்து வெடி கூட அங்கே வெடிச்சிருக்கலாம், இல்ல 2 பேர் பேசி இருந்திருக்கலாம். அந்த விஷயம் வந்து இவருக்கு காது கேட்காதனால கண்டிப்பா வந்து என்ன ஆகும், அவருக்கு கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஆனா வந்து இருந்திருக்கலாம். பட் அங்க ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அவரு காதால வந்து அதை கேட்டிருக்காரு அப்படின்னு இருந்தாதான் இட்ஸ் ஃபேக்ட். ஸோ அப்ப அதனாலதான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, தட் இஸ் இந்த வேர்டு முக்கியம், கேப்பபிள் ஆஃப் பீயிங் பெர்சீவ்டு பை சென்சஸ். இது வந்து முக்கியமா இருக்கு. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் திருப்பி சொல்லிடுறேன். எனிதிங், ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் ஆர் ரிலேஷன் ஆஃப் திங்ஸ் capable of being perceived by senses. ஸோ அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த கண்டிஷன் ரைட், ரெண்டாவது வந்து ஃபேக்ட்ல வந்து ரெண்டாவது ஒன்று சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனி மென்டல் கண்டிஷன் ஆஃப் விச் எனி பர்சன் இஸ் கான்சியஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க வேர்டு, முக்கியமான வேர்டு நீங்க பார்க்க வேண்டியது கான்சியஸ். That is mental condition of which any person is conscious. கான்சியஸா வந்து இருக்கக்கூடிய, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் அன்சவுண்ட் மைண்ட்ல இருக்கிறான். அன்சவுண்ட் மைண்ட் அவனுக்கு வந்து ஒரு கான்சியஸ்னஸ் வந்து தெளிவான ஒரு கான்சியஸ் மைண்ட்ல அவன் இல்லை. அப்ப அவன் சொல்ற இதுகளை வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அப்ப அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, மென்டல் கண்டிஷன் ஆஃப் விச் எனி பர்சன் இஸ் கான்சியஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபார் இதெல்லாம் வந்து அப்ப ரெண்டாவது முதல் சொன்ன ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபேக்ட்ல என்ன சொன்னா, ஃபுல்லா பிசிக்கல் ஃபேக்ட்ஸ்னு சொன்னேன். அதாவது அந்த டச் பண்றது, ஸ்மெல் பண்றது, கேட்கறது, இது எல்லாம் பிசிக்கல் ஃபேக்ட்ஸ்னு சொன்னேன். சரியா? அதாவது பொருள் இங்கே இருந்துச்சு, அங்க இருந்துச்சு, இங்க இருந்துச்சு, இந்த பொருள் வந்து இங்கே வந்து பார்த்தேன், இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இதெல்லாம் பிசிக்கல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸை தான் ரெண்டாவது பார்ட்ல சொல்றாங்க. சரியா? சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ்னா என்ன அப்படின்னு வந்து இப்ப ஒப்பீனியன் இருக்கு. ஒருத்தனுடைய இப்ப கிரைம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, சும்மா அதாவது ஒரு இன்டென்ஷனோடைய வந்து அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து இப்ப என்னன்னா, இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ். அப்ப அந்த சூழ்நிலையில, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அவன் வந்து அந்த எண்ணத்தோட வந்து அந்த இதை செஞ்சானா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கிரைம் மாறுபடும். இப்ப ஒரு பை மிஸ்டேக் வந்து ஒரு குச்சியில வந்து இப்படி இது பண்றாங்க, அப்ப வந்து பட்டுருது, அப்ப அதுவும் வந்து காயத்தை ஏற்படுத்தும். பட் இங்க வந்து அது வந்து கிரைம்ல என்ன கேட்டகரியில வரும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப நீ குச்சிய வேணுமென்றே வந்து என்ன அவனை அதை அடிக்கணும்னு எண்ணத்தோட நீ அடிச்சினா தட் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த குச்சி வந்து இப்படி எடுக்கிற தவறுதலா ஒருத்த மேல பட்டிருக்குன்னா அங்க வந்து உரிய இன்டென்ஷன் வந்து வேற. அப்ப சோ இந்த ஒப்பீனியனு, ஒருத்தனுடைய ஒப்பீனியனு, ஒருத்தனுடைய இன்டென்ஷனு, ஒருத்தரை பத்தி உள்ள வந்து ஒரு குட் ஃபைத்து, சரியா? அதே மாதிரி ஒருத்தனை கோபம், துரோகம், இது எல்லாமே வந்து என்னன்னா சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ். அப்ப இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு மனநிலையும் பேஸ்ட் ஆன் சர்க்கம்ஸ்டன்சஸையும் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு அனுமானத்தின் வருதுல கான்சியஸ் மைண்ட்ல வரக்கூடிய அனுமானம், மென்டல் கண்டிஷன். இப்ப அதான் முக்கியம். அதனாலதான் அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, கான்சியஸ்ன்னு சொல்லிடுறாங்க, பர்சன் இஸ் கான்சியஸ்ன்னு சொல்லிடுறாங்க. சரியா? ஸோ அப்படி இது வந்து எல்லாமே இட்ஸ் ஆன் இன்டர்னல் ஃபேக்ட்ஸ். சொன்னது அந்த பிசிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்ட்ஸ். பிகாஸ் எக்ஸ்டர்னல் ஃபேக்ட்ஸ்னா லேப்டாப் இருக்கு, இது இருக்கு, இதெல்லாம் எக்ஸ்டர்னலா இருக்கு. இன்டர்னல் ஃபேக்ட்ஸ்ங்கிறது ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் அது மாறுபடும். ஒரே விஷயம், நான் வந்து ஒரு மாதிரியான ஒப்பீனியன் நான் வச்சிருப்பேன், இன்னொருத்தர் வந்து இன்னொரு மாதிரியான ஒப்பீனியன் வச்சிருப்பாங்க. இது எல்லாமே அவங்களை பொறுத்த மனநிலை, கான்சியஸ் மைண்ட், அவங்களுடைய மனநிலையை பொறுத்து மாறுபடும். ஸோ இது வந்து அப்ப அவரு அன்னைக்கு அந்த எந்த மனநிலையில அன்னைக்கு இருந்தாரு அப்படிங்கறது சரௌண்டிங் ஃபேக்ட்ஸை வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ அப்ப அவரை முடிவு பண்றது அந்த கான்சியஸ் மைண்ட். இதுதான் வந்து இன்டர்னல் ஃபேக்ட்ஸ், இதுதான் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ். இதை வந்து ரெண்டாவதா சொல்லிடுறாங்க.
சரி, இப்ப இதுல வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா இதை விவரிக்கிறதுக்கு இதே செக்ஷன்ல இல்லுஸ்ட்ரேஷன் அவங்களே கொடுத்துட்றாங்க. பிஎஸ்ஏலே செக்ஷன்ல வந்து அந்த செக்ஷன் 2(1)F இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துட்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா, அதாவது that there are certain objects arranged in a certain order in a certain place, it's a fact. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதுக்கு தான் வந்து இந்த எக்ஸாம்லேயே சொல்லிட்டேன். இப்போ வந்து certain objects, லேப்டாப்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அந்த சிலைங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி வந்து அந்த ஒரு ட்ரீ மாதிரி இருக்கிறது இட்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பிளேஸ்ல இப்ப என்னோட ஆபீஸ்ல இந்த பிளேஸ்ல இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு, இது வந்து இட்ஸ் எ ஃபேக்ட். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன்ல சொல்லிடுறாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்த இல்லுஸ்ட்ரேஷன்ல தட் எ பர்சன் ஹியர்ட் ஆர் சம்திங் இஸ் எ ஃபேக்ட். இப்ப நான் வந்து இப்ப வெளியே இருந்து ஒருத்தருக்கு வந்து கதவு திறந்தாங்க, ஆனா கேட்கிறேன் சவுண்டு. ஸோ அப்ப இந்த டயத்துல இவர் வந்து கதவை திறந்தாரு, அந்த சவுண்டை நான் கேட்டேன், இட்ஸ் எ ஃபேக்ட். ஸோ ஹியர்ட் ஆர் சா. இல்ல ஒருத்தர் வந்தாரு, யாரு வந்தான்னு பார்த்தேன், ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து என்னுடைய கிளையண்ட், அவர் யாரோ, அவருடைய பேர் ஏதோ ஒன்று இருக்கலாம், அவரை நான் பார்த்தேன், இட்ஸ் எ வந்து ஃபேக்ட். ஸோ அதே இது வந்து இல்லுஸ்ட்ரேஷன் 2ல சொல்லிடுறாங்க. மூணாவது இல்லுஸ்ட்ரேஷன்ல அதிலே தட் எ பர்சன் செட் சர்டன் வேர்ட்ஸ், இட்ஸ் எ ஃபேக்ட். ஸோ அப்ப வந்தாரு, அப்போ வந்து என்ன பேசினாரு என்கிட்ட, நான் வந்து அந்த வழக்கு சம்பந்தமா, இந்த வழக்கு சம்பந்தமா அவர் வந்து இந்த டயத்துல இவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது இட்ஸ் எ ஃபேக்ட். ஸோ இதெல்லாம் வந்து இல்லுஸ்ட்ரேஷன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபேக்ட்ஸ். அதாவது இல்லுஸ்ட்ரேஷன் 1 to 3 ஃபுல்லா பிசிக்கல் ஃபேக்ட்ஸ். நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, ஃபேக்ட்ல வந்து செக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னேன் இல்லையா, அதாவது 2(1)Fல அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னேன் இல்லையா, அந்த இதுக்கு வர்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். அடுத்து வந்து ஃபோர்த் வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துட்றாங்க. அதுல என்ன சொல்லிடுறாங்கன்னா, that a person holds a certain opinion, has a certain intention, acts in good faith or fraudulently, or uses a particular word in a particular sense. ஏன்னா ஒரு வேர்டவே வந்து என்ன பண்ணலாம்னா வெவ்வேறு கோணங்கள்ல வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு முடியும், சரியா? சோ அப்ப என்ன சென்ஸ்ல அந்த வேர்டை வந்து அவர் அந்த டயத்துல அவர் யூஸ் பண்ணாரு அப்படிங்கிறதும் இருக்கு. or was at a specified time conscious of a particular sensation, it's a fact. ஸோ இங்கே அந்த தான் திருப்பி சொல்ல வர்றாங்க. அந்த கான்சியஸ் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கிளாஸ் 2ல சொன்னேன்ல, அந்த இதை தான் திருப்பி சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே சொன்னதுதான் அந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ்லாம் இப்போ சொன்னேன் இல்லையா, அதே தான். ஒருத்தர் வந்து என்ன இன்டென்ஷனோட இருக்காரு, என்ன உண்மையிலே வந்து நல்ல எண்ணத்தோட வந்து நடந்து இது பண்ணாரா, கெட்ட எண்ணத்தோட செயல்பட்டாரா, இல்ல வந்து ஒரு ஒப்பீனியன் வந்து பாசிட்டிவ் ஒப்பீனியனா நெகட்டிவ் ஒப்பீனியன், எல்லாமே அவங்கள பொறுத்தது, அவங்களுடைய கான்சியஸ் மைண்டை பொறுத்தது. இது வந்து இட்ஸ் எ ஃபேக்ட் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க, சரியா? அப்ப நாளைக்கு நடக்க போற ஃபியூச்சர், இப்ப சம்திங் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர், அது வந்து ஒரு ஃபேக்டா? நாளைக்கு வந்து ஒரு காலையில 10 மணிக்கு வந்து மழை பெய்யும் அப்படின்னு வந்து ஒரு இது பண்றாங்கன்னா அது வந்து ஃபேக்ட்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அசம்ஷன் தான், மழை பெய்யலாம் பெய்யாம கூட போகலாம். ஆனா பாஸ்டையும் ப்ரெசன்ட்ல உள்ளதை வந்து நம்ம சொல்றப்ப இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இட்ஸ் எ ஃபேக்ட். நேத்து வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நான் 10 மணிக்கு இதே மாதிரி வந்து இருந்தேன் அப்படின்னா இட்ஸ் எ ஃபேக்ட். நாளைக்கு நான் 10 மணிக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்றது இட்ஸ் நாளைக்கு இருந்தால் அது வந்து இட்ஸ் ஃபேக்ட். நாளைக்கு இல்லைங்கிறப்ப ஃபியூச்சர்ல வந்து நாளைக்கு நான் 10 மணிக்கு உயிரோட கூட இல்லாம இருக்கலாம், இல்ல வந்து வேற எங்கேயாவது இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ அது வந்து இட்ஸ் நாட் வந்து ஃபேக்ட். அப்ப பாஸ்டையும் ப்ரெசன்ட்டையும் வந்து சொல்லி குறிக்கக்கூடியது, ஃபியூச்சர்ல வந்து இருக்கிறத நீங்க ஃபேக்ட் அப்படிங்கிற கண்டிஷன்ல வந்து எடுத்துக்க கூடாது. ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த ஃபேக்ட்ஸுங்கிறத பத்தி பார்த்தோம். இதனுடைய கண்டினியூட்டியை நம்ம இதுக்கு அடுத்த வீடியோல வந்து நம்ம பார்ப்போம். அதுவரை